பீகாரினுடைய தேர்தல் முடிவு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையாகவே போட்டி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மகாகட்பந்தனுக்குமா இல்லைன்னா வந்து நிதிஷ்குமாருக்கும் பாஜகவுக்குமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேர்தல் முடிவுகள் ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. முதல் கட்டமாக இந்த தேர்தல் முடிவுகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அதிர்ச்சி ஆகுறாங்கன்னா ரொம்ப படுதோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் அதிர்ச்சி ஆகலாம். ஆனா முதலா ஐயோ இவ்வளவு பெரிய வெற்றியா அப்படின்னு பாஜகவே ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸுக்கு ஆளாயிருக்காங்க. ஏன்னா காலையில இருந்து பிஜேபி ஆபீஸ்ல தான் இருந்தேன். காங்கிரஸ் ஆபீஸ்க்கும் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் பிஜேபி ஆபீஸ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல நம்ம கொண்டாட்டங்கள்லாம் பெருசா வேண்டாம். இந்த செங்கோட்டை தீவிரவாத தாக்குதலுக்காக நம்ம பெருசா கொண்டாட்டங்கள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு ஒரு 150 சீட் வரைக்கும் ஜெயிக்கலாம். அவங்க ஜெயிக்கிறாங்கன்றதுல ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தாங்க. சோ ஒரு 150 சீட் வரைக்கும் ஜெயிக்கலாம் அப்படின்றதுனால ரொம்ப கூட்டணியா ரொம்ப அவங்க ஒரு மாதிரி காமா தான் இருந்தாங்க. பட் ஆனா அந்த டைம் போக போக ஒரு 170, 180, 190 எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் யாராலுமே அது ஏன்னா இந்த லேண்ட்ஸ்லைட் விக்டரின்னு சொல்றதுக்கான கரெக்டான வார்த்தை வந்து இதுதான். மொத்தம் இருக்கக்கூடிய சீட்ல வெறும் 40 சீட்டை மட்டும் தான் எதிர்கட்சிகளுக்கு விட்டு கொடுத்திருக்கிறாங்க. நான் சொல்றது சுயேட்சை எல்லாருமே சேர்த்தே சொல்றேன். 35 சீட்டு தான் எக்ஸாக்டா எதிர்கட்சிகளுக்கு வெறும் 34 சீட்டு தான் போயிருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய வெற்றி. பாஜக வந்து நிதிஷ்குமாரை விட இன்னொரு படி மேல போயிட்டாங்க. அவருடைய கனவு மாநிலங்கள்ல வந்து பீகாரும் ஒண்ணு. எப்படி வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்து காங்கிரஸ் கட்சி கோல் வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, மாநில கட்சிகள் சில இடங்கள்ல இருந்தாங்களோ, அதெல்லாம் தவிடுபடியாக்கி பாஜக வந்தப்போ அவங்க எந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருந்தாங்கன்றத நான் நேர்ல இருந்து பார்த்திருக்கிறேன்.